குட்டீஸ் வச்சு வீட்டை விட்டு வெளியவே போக முடியலங்க. இதான் நான் ஃபஸ்ட் டைம் தக்காளி வெங்காயத்தை ஆர்டர் போடுறதுங்க. அதுவும் இல்லாத முக்கியமாக எதுக்கு ஆர்டர் போட்டேன்னா தக்காளி வெங்காயத்துக்காக இல்லை, கஞ்சி மாவு குழந்தைக்கு காலி ஆகிடுச்சு. ஸோ இவங்கக்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன் கடைக்கு போகணுன்னு, ஆனால் இவரால் கூப்பிட்டுட்டு போக முடியல. ஸோ அதனால் நான் உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டார். அதுவும் அமேசானில் போட்டார். இருங்க வெயிட் பண்ணுங்கள், நம்ம போய் டிஃப்ரென்ஸு சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் போய் செக் பண்ணால் ஃப்ளிப்கார்ட்டில் அதை விட விலை கம்மியாக இருக்குங்க. எப்போவுமே நட்ஸில் நாங்கள் வெளியே தான் போய் வாங்குவோம், ஆன்லைனில் வாங்க மாட்டோம். ஆனால் ஆன்லைனில் கம்மியாக இருக்கும்னு தெரியும். இவர் எப்போவுமே குவாலிட்டி கொஞ்சம் செக் பண்ணுவார், நான் ப்ரைஸ் பார்ப்பேன். ஸோ குவாலிட்டி ஏற்ற மாதிரி நான் ஒரு 200 300 ஒரு ஐட்டத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ அதே நேரத்தில் தக்காளி வெங்காயம் கம்மியாயிடுச்சு, நல்லாவே இருந்துச்சுங்க. தக்காளி வெங்காயம் கிலோ 20 ரூபான்னு தான் வாங்கினேன். பெரிய வெங்காயமும் கிலோ 24 ரூபான்னு வாங்கினேன். 2 கிலோ வாங்கினேன்.